பெருந்தலைவரும் அப்படித்தான் தன்னை செதுக்கி கொண்டவர். பல வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம் அவருடைய வாழ்க்கையிலே. அவர் முதலமைச்சராக இருந்த சமயத்திலே கும்பகோணத்திலே டாக்டர் மூர்த்தி என்கின்ற ஹோமியோபதி மருத்துவர் ஒருவர் இருந்தார். அவர் ஹோமியோபதி மாநாடு ஒன்றை நடத்த விரும்பி அதற்கான ஏற்பாடுகள் அத்தனையும் செய்துவிட்டு முதலமைச்சராக இருந்த காரணத்தினால் பெருந்தலைவர் அவர்கள் அந்த மாநாட்டிற்கு வந்து தலைமை ஏற்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்தார். பணிச்சுமையின் காரணமாக அந்த மாநாட்டிற்கு வர இயலாது என்று ஐயா அவர்கள் தெரிவித்து விட்டார். சிறப்பு விருந்தினராக பிரபு பட்டேல் என்கின்ற பிலிம் இந்தியா, பிரபுராவ் படேல் என்கின்ற பிலிம் இந்தியா என்கின்ற பத்திரிகையின் ஆசிரியரை அழைத்திருந்தார். அவர் பிரபுராவ் பட்டேல் மிக மிக பிரபலமானவர். எந்த விதத்தில் பிரபலமானவர் என்றால், அந்த சமயத்தில் பிலிம் இந்தியா என்கின்ற பத்திரிகை தான் முதலாக மாதம் ஒரு இதழாக கேள்வி பதில் வாயிலாக வாசகர்களுக்கு பல்வேறு ஆளுமைகளிடம் கேள்விகளை பெற்று, அல்லது அவர்களுக்கு அது அறிஞர்கள், அறிவியலாளர்கள் அல்லது கல்வியாளர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், பொதுமக்கள், இவர்களிடமிடம் கேள்வியை பெற்று அதற்கு இந்த ஆசிரியர் பதிலை சொல்லுகின்ற புதுமையான முறையில் மாதம் ஒரு இதழாக இந்தியாவிலே முதன்முறை வந்து கொண்டிருந்த இதழ். பிரபுராவ் பட்டேல் தன்னுடைய தலை சிறந்த பதிலுக்காக மிக பிரசித்தி பெற்றவர். அவருடைய அந்த பதில்களுக்காகவே அந்த பத்திரிகை பல மடங்கு விற்று தீர்க்கின்ற பெருமையுடையதாக இருந்தது. அவர் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். அவரிடம் பெருந்தலைவருக்கு மிக நெருக்கமானவர். பெருந்தலைவரால் வர முடியவில்லை என்கின்ற செய்தியும் அவரிடம் சொல்லப்பட்ட பொழுது, நானே அவரிடம் பேசுகிறேன் என்று ஐயாவிடம் உரிமையோடு பேசி, நான் உங்கள் மாநிலத்திற்கு வருகின்றேன், நீங்கள் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்றீர்கள், நிச்சயமாக வர வேண்டும் என்றவுடன் ஐயாவும் சம்மதித்து விட்டார். இந்த மாநாடு முடிந்த பின்பாக கோட்டையிலே அவரோடு ஒரு தனிப்பட்ட சந்திப்பிற்கு ஏற்பாடாகி இருந்தது. இந்த சந்திப்பிலே பெருந்தலைவரை சந்திப்பதற்கு முன்பாக பிரபுராவ் பட்டேலுக்கு ஒரு சந்தேகம். எனக்கு தமிழ் தெரியாது, பெருந்தலைவருக்கு இந்தி தெரியுமா என்பதும் எனக்கு தெரியாது, ஆங்கிலமும் அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை, ஏனென்றால் அவர் படித்திருக்கிறாரா என்பது குறித்த செய்திகள் இல்லை. ஆகவே எப்படி அவரோடு உரையாடுவது? மிக முக்கியமான சந்திப்பு என்பதால் தன்னுடைய மனைவியையும் அந்த சந்திப்புக்கு உடன் அழைத்து வருகின்றார். மனைவி தமிழ்நாட்டை சேர்ந்த படித்த பெண். ஆகவே தமிழிலே உரையாடி கொள்ளலாம், மொழிபெயர்த்து நாம் இருவரும் பேசுவதை, அந்த செய்திகளை மனைவி நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று இவரும் மனைவியும் ஐயா அவர்களை பார்க்க செல்கின்றார்கள். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நடந்த அந்த சந்திப்பில் அவருடைய மனைவி வாயை திறப்பதற்கு எந்த விதமான சந்தர்ப்பமும் வாய்க்கவில்லை. ஏனென்றால் அவ்வளவு சரளமாக பெருந்தலைவர் அவர்கள் ஆங்கிலத்திலே பிரபுராவ் படேலுடன் உரையாடினார். இந்த நிகழ்ச்சி குறித்து பிரபுராவ் படேல் சென்று திரும்பி தன்னுடைய அந்த பத்திரிகையிலே எழுதுகின்றார். நான் அப்படியே பிரமித்து அமர்ந்து விட்டேன் அவருடைய ஆங்கில அறிவை கண்டு. அத்தனை வளமான ஆங்கிலம் அது. கேட்பவரிடம் இருந்து அந்த கேள்வியை வாங்கிக் கொண்டு என்ன விதமான பதிலை மிக எளிமையாக புரியும் வண்ணம் கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கான ஆங்கில புலமை ஐயாவிற்கு இருந்தது. அரசியல் செய்திகளை எல்லாம் விரல் நுனியில் மட்டுமல்ல, விரல் நகங்களிலேயே வைத்திருந்தார் என்று பெருமைப்பட எழுதினார். இதே குறிப்பு ஐயா அவர்கள் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார் என்கின்ற குறிப்பை எழுத்தாளர் சாவி அவர்களும் பதிவு செய்திருக்கின்றார். ஒரு முறை நான் விமானத்தில் சென்ற பொழுது பெருந்தலைவர் அவர்கள் இன்சைட் ஆஃப் ஆப்பிரிக்கா என்கின்ற ஒரு தடிமனான ஆங்கில புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார் என்று பதிவு செய்கின்றார். ஆக படிக்காத ஒரு வாய்ப்பு இல்லாத, படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாத ஒருவர் மேதையாக தன்னை செதுக்கிக் கொண்டது என்பது புத்தக வாசிப்பின் மூலமாக. பல உதாரணங்கள். இது ஒரு சோறு பதம் தான். மகாத்மா காந்தியினுடைய புகைப்படத்தை அவருடைய அலுவலகத்திலே மாட்ட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு அதற்கான இடத்தை தேர்வு செய்து இவரும் இவருடைய உதவியாளரும் இருக்கின்றார்கள். உதவியாளர் அந்த ஆணி அடித்து அதனை அங்கே மாட்டுகின்றவரிடம் சொல்லுகின்றார், ஹேங் காந்திஜி தேர். இந்தியனைஸ்ட் இங்கிலீஷ், நாம் பேசுகின்ற ஆங்கிலம் இருக்கின்றது அல்லவா? Because we are not native speakers. It's a Celtic language. It's a foreign language. நமக்கு என்று இந்திய ஆங்கிலம் என்று ஒன்று உண்டு. நம்ம மீல்ஸ் தான் சொல்லுவோம், மீல்னு சொல்ல மாட்டோம். நமக்கான ஒரு ஆங்கிலம் இருக்கின்றது. அந்த வகையிலே ஹேங் காந்திஜி தேர் என்று சொல்கின்றார். அது பிழையான ஆங்கிலம்.
ப்ளீஸ் நெயில் ஹிஸ் போட்டோ ஆன் த வால் இன் தட் பிளேஸ் என்று சொன்னாராம் நம்முடைய பெருந்தலைவர்.